என்னாச்சுக்கா டக்குன்னு நின்ட்டீங்க? ஒன்றும் இல்லைடா, வா போகலாம். ஒன்றும் இல்லைன்னு சும்மா தானக்கா சொன்னீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ இருக்குன்னு. என்னன்னு சொல்லுங்கக்கா. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சின்ன சின்ன வயசில் சண்டை வந்துட்டே இருக்கும். சரி வராதுன்னு சொல்லி 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிட்டோம். டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. தனியாக வாழ்றது நரக வாழ்க்கைமா. ஏன்க்கா திரும்பி உங்கள் ஹஸ்பண்ட்டை போய் நீங்கள் சேரலையா? நானும் போய் அவர்கிட்ட திரும்பி போய் சேர்ந்தான்னு நினச்சேன். எல்லாம் கைமீறி போயிடுச்சு. அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்டில் ஒருத்தரை பார்த்தோன்னு அவர் தான் என் ஹஸ்பண்ட்.